திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். இருக்கு உருவாம் எழு வேதத்தினுள்ளே உருக்கு உணர்வாய் உணர்வேதத்துள்ளோங்கி வெறுக்கு உருவாகிய வேதியர் சொல்லும் சுருக்கு உருவாய் நின்ற கண்ணனும் ஆமே. திருச்சிற்றம்பலம். இருக்கு உருவாம் எழில் வேதத்தின் உள்ளே என்று தொடங்கும் பாடலை இப்பொழுது காணப்போகிறோம். திருமூலரின் திருமந்திரத்தில் 8ஆம் மந்திரம் வரும் இந்த திருப்பாடல் முந்தைய பாடலில் சொல்லப்பட்ட வேதத்தின் தொடர்ச்சியாக அந்த வேதத்தின் உள்ளே இறைவன் எந்த நிலையில் இருக்கிறான் என்பதை மிக நுணுக்கமாக நமக்கு விளக்குகிறது. இருக்கு உருவாம் எழில் வேதத்தின் உள்ளே. ரிக் என்றால் என ரிக்வேதத்தை கூறுகிறார். ரிக்வேதம் முதலான அழகிய வேதங்களின் வடிவமாக இறைவன் இருக்கிறான். அதாவது வேதம் சொல்லும் சொற்களும் ஒலிகளும் அவனது புற வடிவம்தான். உருக்குணர்வாய் உணர் வேதத்துள் ஓங்கி. வெறும் சொற்களாக மட்டும் இல்லாமல் அந்த வேதங்களை ஊன்றி உணரும் போது நம் மனதை உருகச் செய்யும் உணர்வாக, எக்ஸ்பீரியன்ஸ் என்று கூறுகிறோமே, உணர்வாக அவன் அந்த வேதங்களுக்குள்ளேயே உயர்ந்து நிற்கிறான். வெறுக்கு உருவாகிய வேதியர் சொல்லும். வெறுக்கு என்றால் என்ன? இங்கே அஞ்சுதல் அல்லது பேர் அச்சம் என்று பொருள். இறைவனின் பேராற்றலை கண்டு வியந்து அச்சத்தோடு கூடிய பக்தியுடன் வேதியர்கள் ஓதுகின்ற மந்திரங்களுள் அவன் விளங்குகிறான். கருகுருவாய் நின்ற கண்ணனும் ஆமே. கருகுரு என்பது பிறப்பிற்கு காரணமான கருவை, அதாவது ஆன்மாவை ஞானத்தால் மாற்றும் கருவான குரு என்று பொருள். அப்படிப்பட்ட ஞானாசிரியனாக இருந்து கண்ணப்பனுக்கு அல்லது காண்பவர்களுக்கு அருள்பவன் அந்த ஈசனே. கண்ணன் என்பது இங்கே கண்ணுக்குள் இருக்கும் மணி போல அருள்பவன் என்ற பொருளிலும் வரும். வேதத்தை படிப்பது ஒரு கலை என்றால் அதை உருக்கத்தோடு உணர்வது ஒரு யோகம். ஒரு பாலில் நெய் மறைந்திருப்பது போல வேத சொற்களுக்குள் இறைவன் உணர்வாய் மறைந்திருக்கிறான். அந்த உணர்வு வரும்போதுதான் மனம் உருகும். வேதியர்கள் இறைவனை அணுகும்போது ஒருவித அச்சத்தோடு மரியாதையோடும் அணுகுவார்கள். அது பயமல்ல, இறைவனின் பிரம்மாண்டத்தை கண்டு ஏற்படும் பிரமிப்பு. அந்த பிரமிப்பில் எழும் சொல்லே மந்திரம் இறைவனை நமக்கு காட்டுகிறது. ஆன்மாக்கள் மீண்டும் மீண்டும் பிறவி எடுப்பதற்கு கரு காரணமாகிறது. அந்த பிறவி சுழற்சியை அறுக்க வேண்டுமானால் ஒரு குருவின் வழிகாட்டுதல் தேவையாக இருக்கிறது. திருமூலர் என்ன சொல்கிறார் என்றால், அந்த வேதங்களின் உட்பொருளாக இருக்கும் இறைவனே நமக்கு ஞானத்தை வழங்கும் ஆதி குருவாகவும் கரு குருவாகவும் இருக்கிறான். வேதங்கள் இறைவனை வர்ணிக்கும் வெறும் புகழ்ச்சி பாடல்கள் மட்டுமல்ல, அவை இறைவனை அடைவதற்கான வழிகாட்டும் ஒலிகள். அந்த ஒலிகளை மனம் உருகி உணர்ந்தால் நம் பிறவி பிணியை அறுக்கும் குருவாக அவனே நம்முள் வெளிப்பட்டு விடுவான். பக்தியால் இறைவனை நெஞ்சில் வைக்க வேண்டும். இறைவன் மெய்ப்பொருள் காட்டுவை வேதம் சொன்னான். அந்த வேதத்தின் உள்ளே அவன் உருகும் உணர்வாக ஒளிந்துள்ளான். இருக்கு உருவாம் எழில் வேதத்தின் உள்ளே உருக்கு உணர்வாய் உணர் வேதத்துள் ஓங்கி வெறுக்கு உருவாகிய வேதியர் சொல்லும் கரு குருவாய் நின்ற கண்ணனும் ஆமே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.